ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. முருகா என்று சொல்லுங்கள் நம் உடல் மாசு நீங்கும். முருகா என்று ஒரு முறை சொல்லு. முருகா என்று சொல்லப்பட்ட அத்தனை பேர் ஞானியாவான். அதை ஞான பண்டிதா என்று அழைத்துப்பார். அருமுக பெருமானை சண்முகநாதா என்று அழைத்துப்பார். எப்படி அழைத்தார்னு அருள் செய்வான் அவன். முருகா எனவோ தரமோ தடியார் முடிமேல் இணைத்தார் அருள்வோன் எனார். இந்த உலகத்துக்கே முதல் தலைவன் நஞ்சை தன் உடம்பாகிய விஷத்தை நீக்கினவன் முதல் தலைவன். அவர் நாசி இல்லாமல் அகத்தியனாக இருக்க முடியாது. அவன் ஆசி இல்லாமல் நந்தீசனாக இருக்க முடியாது. பராக்கிரமசாலி புஜன மகரேஷ் இருக்க முடியாது. அவன் ஆசி பெற்ற மக்கள். சரி, அவன் ஆசி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் நஞ்சை நீக்கிவிட்டான். விஷத்தை நீக்கிவிட்டான் தாய் அருள் கொண்டு. அது விஷம் நீக்கினால் அந்த ஒரு தேகம் அமிர்த தேகமாக மாறியுள்ளது. விஷம் இருக்கும்போது எப்படி இருந்தது என்றான். கொடூரமான மனசாக, மூர்க்கத்தனமாக, வஞ்சனையாக, காமி விகாரமாக, நிலை இல்லாததை கண்டு நிலை இல்லாததை நிலை என்று மயங்குகின்ற மயக்கமாக இருந்திருக்கும் அந்த நஞ்சு. அவன் என்ன செய்தான்? அந்த நஞ்சு நீங்கியது. நஞ்சியாகிய விஷதேகம், நஞ்சியாகிய காமதேகம், நஞ்சியாகிய கற்பனை, நஞ்சியாகிய பொறாமை, நஞ்சியாகிய கோபம், நஞ்சியாகிய பல கொனைக்கேடுகள் நீங்கியது. இந்த விஷம் நீங்கியது, விவேகம் தோன்றியது. விஷம் நீங்கியது, அமிர்தபானம் தோன்றியது. விஷம் நீங்கியது, சரப்பறிவு வந்தது. விஷம் நீங்கியது, ரூபம் அரூபம் இல்லாத ஜோதியோட மாற்றுது. அப்போது உலகத்தில் அகத்தியர் சரி அவன்தான் அப்படிப்பட்டான். எல்லா ஞானிகளும் பெற்றிருக்கிறார்கள். அவன் ஆசா ஞான பண்டிதன் ஆசி பெற்று ஒரு 99 மில்லி 99% உள்ள இந்த காமதேகத்தை ஆசான் துணை கொண்டு நீக்கிவிட்டார்கள்.